نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوا لكم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أوتيت علم الأولين والآخرين صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா பள்ளிக்கூடத்தினுடைய பொன்விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், காரிகள், சிறப்பு விருந்தினர்கள், சங்கைக்குரிய இந்த கல்விக்கூடத்தினுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், அதனுடைய அந்த அறக்கட்டளை சார்ந்த உறுப்பினர்கள், திரளாக வருகை தந்திருக்கிற உள்ளூர் வெளியூர் அன்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளால் 1973 துவங்கி 2023 வரைக்கும் ஒரு நீண்ட கல்வி பயணத்தில் இந்த மண்ணில், இந்த ஊரில் ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மகத்தான பள்ளிக்கூடத்தினுடைய பொன்விழா நேரத்தில் சமுதாயத்தினுடைய கல்வி சூழல், அந்த கல்வியின் வழியே பெறப்பட வேண்டிய, கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகள், இதுவெல்லாம் சரியான தடத்திலே தான் இருக்கிறதா என்று சமுதாய சிந்தனைக்கு சில விஷயங்களை கொண்டு வருவதுதான் இந்த குறுகிய சொற்பொழிவின் நோக்கம். துஆ செய்கிறோம், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாக. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் நம்மை பார்த்து உத்தரவிடுகிறான், முடிந்த அளவு சக்தியை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்து குர்ஆனிலே இருக்கிறது. அஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா, உங்களால் முடிந்த அளவு சக்தியை தயார்படுத்துங்கள். இந்த ஆயத்திற்கு ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு விதமாக பொருள் புரியப்பட்டது. ஆயுதங்களின் தேவை இருந்த போது உங்களால் முடிந்த அளவு சக்தியை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்றால் அது ஆயுதங்கள், தளவாடங்கள், அவைகளை பற்றிய பேச்சாக இருந்தது. ஒரு நேரத்திலே அம்பெறிவதில் இந்த ஆயத்து குறிக்கிறது என்று கவனம் செலுத்தினார்கள். ஒரு நேரத்தில் எல்லா விதமான விளையாட்டுகளையும் இந்த ஆயத்து ஊக்குவிக்கிறது என்று சொல்லி
வீரமகன்களாக உருவாக்குவதற்காக இந்த ஆயத்து பின்புலத்திலே பேசப்பட்டது. ஒவ்வொரு காலத்திலேயும் இந்த ஆயத்திற்கு சமுதாயம் சந்திக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து பொருள் விரிவடையும். அந்த அடிப்படையில் உங்களால் முடிந்த அளவு சக்தியை நீங்கள் சேமியுங்கள், தயார்படுத்துங்கள் என்கிற வசனத்திற்கு இந்த நூற்றாண்டில் இதற்கு அர்த்தம் சிறந்த கல்வியாளர்களாய், சிறந்த சாதனையாளர்களாய், உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுகிற சமுதாயத்தினுடைய சிற்பங்களாய் நீங்கள் ஆக வேண்டும் என்பதும் இந்த ஆயத்தினுடைய பொருள்படும். நீங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நபி மொழி, உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன். நம்ம பொதுவா இதற்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்னா, சீனா சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள் அப்படின்னு பொதுவா இதற்கு தர்ஜுமா செய்வது உண்டு. காலஞ்சென்ற சமீபத்தில் காலஞ்சென்ற எங்களுடைய உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய PSP ஹஜரத் கபிலா அவர்கள், அல்லாஹ் அவரின் கபரை வெளிச்சமாக்குவானாக, எங்க உஸ்தாத் அவர்கள் பாடத்தில் சொல்லுவார்கள், எப்பா இந்த ஹதீஸை சொல்லும் போது உங்களுக்கு ஒன்றும் நெருடல் வரலையான்னு கேட்டாங்க ஒரு தடவை. இந்த ஹதீஸை சொல்றீங்களே, சீனா போயாவது சீர்கல்வியை கத்துக்கோ அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லும் போது உங்களுக்கு உறுத்தலையான்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியல மாணவர்கள், தெரியலையான்னு சொன்னோம். எல்லா இல்முகளின் ஹசானாவாக கருவூலமாக இருக்கிற ரசூலுல்லாஹ் மதீனாவில் உட்காந்துக்கிட்டு சீனா போய் படிச்சுங்கன்னு சொல்றது லாஜிக்கா இடிக்குதே, இது சரியில்லையேன்னு சொன்னாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருப்பது மதீனாவில், உலகத்திற்கெல்லாம் கல்வியை சப்ளை செய்கிற ஒரு பெரும் கல்விமான், அறிவு சுரங்கம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சீனா போயாவது அப்படிங்கிறது ஏதோ ஒரு தூரத்தை, தொலை தூரத்தை சொல்லி அங்கு போயாவது நீ படித்துக்கொள் என்று சொல்லுவதற்காக சொல்லி இருக்கலாம் என்றால் அதுவும் நியாயப்படி ஒத்து வரவில்லை. அங்கே ஹதீஸிற்கு இப்படி அர்த்தம் என்று சொல்லி தந்தார்கள் PSP ஹஜரத் அவர்கள். அது மிகச்சரியாகவும் பொருந்துகிறது. உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன் அப்படின்னா, நீங்கள் சீனாவிலே இருந்தாலும் இங்கு வந்து படித்துக் கொள்ளுங்கள் என்று அதற்கு அர்த்தம். கல்வி இருப்பது மதீனாவில், கல்வி கடல் இருப்பது மதீனாவில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது மதீனாவில். அரபி சட்டத்தில் அரபியில ஒரு வார்த்தை உண்டு, லவ்னு ஒரு வார்த்தை. சொல்றதுக்கு பயமா இருக்கு, நம்ம பசங்க இங்கிலீஷ் லவ் புரிஞ்சுக்க வேணாம். வலவ் பிஸ்ஸீன் உத்லுபுல் இல்ம வலவ் குன்த பிஸ்ஸீன். லவ்வுக்கு பின்னால் இந்த வாக்கியம் பெரும்பாலும் அங்கே மறைவிலே இருந்து வரும். இது ஒரு இலக்கண அகராதியில் இது ஒரு சட்டம். உத்லுபுல் இல்ம வலவ் குன்த பிஸ்ஸீன், நீ சீனாவிலே இருந்தாலும் நீ மதீனாவிற்கு வந்து படித்துக்கொள் என்பது அதற்கு அர்த்தம். இந்த நபி மொழி உலகத்திற்கு சொன்ன செய்தி, நீங்கள் எவ்வளவு தொலை தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எங்காவது ஒரு இடத்தில் கல்வி கிடைக்கும் என்று சொன்னால், அறிவை பெருக்கிக் கொள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்திற்கு தேடி போக வேண்டும் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லித் தருவார்கள் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள். அந்த அளவு கேடில் விழிச்செல்வமான கல்வியை ஒரு 50 ஆண்டு கால பயணத்தில் இந்த பள்ளிக்கூடம் ஒரு மகத்தான சேவையை இந்த மண்ணிற்கு செய்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் கியாமத்து வரை இந்த கல்வி பணியை நீடிக்க செய்வானாக என்று நான் துவக்கமாக துவா செய்து கொள்ளுகிறேன். தாய்மார்கள் நிறைய இருக்கிறார்கள், வழக்கம் போல் ஆண்களை விட அதிகமாக தெரிகிறார்கள். சந்ததிகளை குறித்து கவலைப்படுவது என்பது எல்லா பெற்றோருக்கும் வரும். கொஞ்சம் சின்ன வயசுல வரலன்னாலும் 40 வயசுல வந்துரும்னு குர்ஆன் சொல்லுகிறது. வபலக 40 சனா, குர்ஆன் இந்த வார்த்தையே சொல்லுகிறது. 40 வயது வந்த உடனே என்ன கவலை தானா வருமாம், நம்முடைய அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததி என்ன ஆகுமோ என்கிற கவலை வரும். அப்போது துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன துவா? அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், என் சந்ததியை சீர்படுத்தி கொடு, சந்ததியை சீராக்கி கொடு என்று கேட்காத எந்த நல்லோர்களும் இல்லை.
என் சந்ததியையும் மனைவி மக்களையும் கண்குளிர்ச்சியாய் ஆக்கு என்று ரஹ்மானுடைய நல்லடியார்கள் கேட்பார்கள் என்று குர்ஆனிலே இருக்கிறது. என்னை மட்டும் வணக்கசாலியாக தொழுகையாளியாக ஆக்கி வைப்பதல்ல, ரப்பிஜாலி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என் சந்ததியையும் நீ அவ்வாறு ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை வருகிறது. நம் எல்லாருக்கும் சந்ததியை குறித்த கவலை இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன்ல 28 இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? வமா கான மினல் முஷ்ரிகீன். நீங்க குர்ஆன் ஓதுனா தெரியும், அடிக்கடி இப்ராஹிமுடைய பெயர் வரும் போதெல்லாம் வமா கான மினல் முஷ்ரிகீன் என்று வரும். அவர் இணை வைப்பவர் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெயர் வரும் போதெல்லாம் இன்னொரு வார்த்தை வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஹனீஃபம் முஸ்லிமா. அவர் பியூர் முஸ்லிம். ஹனீஃப் என்றால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நேராய் நிற்கிற செங்கோல். அது ஹனீஃபன், பியூர் முஸ்லிம், ஒருபோதும் இணை வைத்தவர் அல்ல. குர்ஆன் இவ்வளவு பாராட்டு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூட்டிட்டு போய் கஅபத்துல்லாவை நிர்மாணித்து புனரமைப்பு செய்து கஅபத்துல்லாவை நிறுவி விட்டு துஆ செய்கிற போது கஅபாவிலே வைத்து கேட்ட துஆக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதையும் கேட்டார்கள், வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். ரப்பே, என்னையும் என் மகனையும் இணை வைப்பதிலிருந்து, விக்கிரக வழிபாடுகளிலே இருந்து இறைவா நீ காப்பாற்றி கொடு. நீ நாமெல்லாம் எந்த மாத்திரம்? அல்லாஹ் சொல்றான் அவர் பியூர் முஸ்லிம். அல்லாஹ் சொல்றான் ஒரு காலத்திலே இணை வைக்க மாட்டார். அல்லாஹ் சொல்றான் அவர் மாதிரி ஒரு அக்மார்க் முஸ்லிம் வேற யாரும் இல்லை. அவர் கேட்கிறார், என்னையும் என் சந்ததியும் எந்த காலத்திலேயும் வழி தவறி போகாமல் யா அல்லாஹ் காப்பாற்று என்று சொல்லுகிறார்கள். நான் இதை சொல்ல வருவது, நம் சந்ததிக்கு என்ன கொடுக்கிறோமோ இல்லையோ, சொத்தோ சுகமோ கோடிகளோ வீடு வாசலோ நிலப்புலன்களோ அசையும் அசையாத எல்லா சொத்துக்களோ எது தருகிறோமோ இல்லையோ, குழந்தைகளுக்கு மார்க்கம் தர வேண்டும், அல்லாஹ் ரசூலை தர வேண்டும். ஒரு பெண் பார்க்கிற போது, ஒரு மாப்பிள்ளை பார்க்கிற போது எத்தனையோ காரணங்களுக்காக நிராகரிக்கிறோம் இல்லையா? குள்ளமா இருக்கு, செட் ஆகாது. வசதி இல்லை, செட் ஆகாது. நிறம் கம்மியா இருக்கு, செட் ஆகாது. உயரமோ குள்ளமோ தீர்மானிக்கிறது. பொருளாதாரத்தின் ஏற்றத்தாழ்வு தீர்மானிக்கிறது. நிறங்களும் வண்ணங்களும் தீர்மானிக்கிறது. குடும்ப பாரம்பரியமும் பின்புலமும் தீர்மானிக்கிறது. அந்த பொண்ணு வேண்டாமா இல்லையா? நான் உண்மை என்னன்னா, மார்க்கத்தால் தீர்மானிக்க வேண்டும், மார்க்கத்தால் மறுக்கப்பட வேண்டும். தீன் இல்லை, அதனால அந்த புள்ளை நான் கற்ற ஐடியாலே இல்லை. அந்த மாப்பிள்ளைகிட்ட தீன் டச் இல்லை, எனவே அந்த மாப்பிள்ளை வேணாம். அந்த மாதிரியே ஒரு ஜோடி சேர்ந்திருக்குமானால் அடுத்து அவர்களிடமிருந்து உருவாகக்கூடிய தலைமுறையும் தீன் இருக்கிறதா என்று பார்த்து உருவாகும். நீங்கள் படிப்பு கொடுக்கிற அதே நேரம் நல்ல ஒழுக்க மாண்புகளும் மார்க்க விழுமியங்களையும் கொடுத்து விட்டால் உலகத்தின் எந்த துளை தூரத்திற்கு உங்கள் பிள்ளைகள் போனாலும், அது போய் யூஎஸ்ல இருக்கட்டும், யூகேல இருக்கட்டும், எங்கோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கட்டும், எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏன் அரைகுறை நிர்வாணங்களோடு அலைகிற நாட்டிலே கூட நம்முடைய பிள்ளை முழுமையான மார்க்க அடையாளங்களோடு மார்க்க பற்றோடு எங்கிருந்தாலும் ரப்புடைய ரசூலுடைய தொடர்போடு நம்முடைய பிள்ளைகள் உருவாக்க முடியும். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, மார்க்கத்தை கொடுங்கள், ஒழுக்கத்தை கொடுங்கள். அதே சமயம் இன்றைய காலத்திற்கு வென்றெடுக்கிறதற்கு மிக அவசியமாக இருக்கக்கூடிய கல்வியை தாருங்கள். இந்த கல்வி ஒழுக்கம் அது இதுக்கெல்லாம் இது போன்ற ஊர்களில் மெஜாரிட்டி தாய்மார்களுடைய கட்டுப்பாடு. நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், எந்த காலத்திலையும் மறுமையில் நின்றுட்டு அவங்க அத்தா வெளிநாட்டில் இருந்தாரு, நான் மட்டும் இருந்து என்ன பண்ணுவேன், அதனால என் பையனை சரியா பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாது. சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்காதீங்க, அப்படி முடியாது. ஒரு அழகான ஈசாவை, அற்புதமான ஈசாவை உருவாக்கிய மரியம் ஆண் துணையோடு வாழல.
33 வயசு வரைக்கும் கள்ளங்கபடம் இல்லாத மாசு மறுவற்ற வாழ்க்கைக்கு ஈசா என்பவர் உருவாகுவதற்கு பின்னால் அவருடைய தாய் தான். இங்கே எந்த பள்ளிக்கூடத்திற்கு இமாம் ஷாஃபி பெயரோ, ஷாஃபி இமாம் இளவயதிலேயே எத்தீமாகிவிட்ட அவர்கள் உலகத்தின் பிரம்மாண்டமான மார்க்க அறிஞராக வந்து நிற்பதற்கு பின்னால் அவர்களுடைய தாய் தான். அதனால எந்த அம்மாவும் அல்லாட்ட நம்ம இப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம், அவங்க வாப்பா வெளிநாட்டில் இருந்தாரு அதனால பையன் கெட்டு போயிட்டான் எனக்கு அடங்கலன்னு சொல்ல முடியாது. ஒரு தாய் உருவாக்க முடியும். சொல்ல போனா தாய் உருவாக்க முடியும் என்பதை விட தாய்கள் தான் உருவாக்கினார்கள். தாய்கள் தான் உருவாக்கினார்கள். வளர்க்கறது தகப்பனார் இல்ல. அதுக்காக வாப்பாவுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்றீங்களான்னு நீங்க கேட்க வேணாம். பொறுப்பு இருக்கலாம். மிஞ்சி போனா 10% வாப்பாவா இருக்கலாம். 90% வளர்க்கறது, கண்டிஷன் போடுறது, அவனை வந்து கட்டுப்படுத்துறது, பிள்ளைகளை உருவாக்குறது எல்லாமே தாய்மார்கள் தான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அதனால தான் பொண்ணு பார்க்கறதுக்கு போய் உட்கார்றப்போ பொண்ணு ஓதி இருக்குதான்னு சொல்லி தவறாம அந்த கேள்வி கேட்போம் நம்ம. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா பொண்ணு ஓதி இருக்குது, எங்க ஊர்ல இதுல ஓதிச்சு படிச்சிச்சு நிஸ்வான் போச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம திருப்தியோட எந்திரிச்சு வந்துருவோம். எந்த வீட்லயாவது மாப்பிள்ளை ஓதி இருக்காரான்னு கேட்டிருக்கீங்களா? கேட்கறது இல்லை. ஏன் தெரியுமா? அந்த ஆளு ஓதனாலும் அவருக்கு மட்டும்தான், அவர் ஓதலைன்னாலும் அவருக்கு மட்டும்தான். தாய் ஓதலைன்னா தலைமுறையை பாதிக்கும். தாய் ஓதலைன்னா அடுத்த ஜெனரேஷன் ஓதாம போயிடும். அதனால தான் பொண்ணு தொழுகுமா, பொண்ணு ஓதுமா, பொண்ணுக்கு இதெல்லாம் இருக்காங்கிறத தவறாமல் பெண் பார்க்கிற இடத்துல கேட்கிற நாம், மாப்பிள்ளை பார்க்கிற இடத்துல சம்பளம் என்ன, வெளிநாடு போயிட்டாரா, போக போறாரா, வாய்ப்பு இருக்கா, விசா இருக்கா, அப்படியா இப்படியா, சம்பளம் எவ்வளோ, போனஸ் எவ்வளோ, ஒரே இடத்துல எத்தனை நாள் இருக்காரு, என்னென்ன இளவெல்லாமோ கேட்கிறோமே. மாப்பிள்ளை அலிபாவா அதாவது ஓதிருக்காரா, தவறியாவது மதரசா பக்கம் நிழலுக்காவது ஒதுங்கி இருக்காரா கேட்கிறோமா? இல்லை. அன்பிற்குரியவர்களை, நான் சொல்ல வருவது தாய் தான் உருவாக்குகிறாள். எனவே தாய்மார்கள் வாப்பா வீட்டில் இல்லை என்கிற காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியாது. 33 வயசு வரையும் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை. நான் இங்கே ஒரு மறுமை சார்ந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்டணும். இது ஒரு நீண்ட ஹதீஸ். நாம ஹதீஸை முழுசா சொல்ல வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். மறுமையில எல்லா உம்மத்தினர்களும் போய் ஒவ்வொரு நபீட்டியா போவாங்கன்னு வருதல்ல, அந்த நபீட்ட போவாங்க. மூசா சொல்லுவார், நானே அல்லாஹ் கூட ஒரு சின்ன இதுல அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன், நீங்க அங்க போங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நானும் ஒரு இதுல இருக்கேன், நீங்க அங்க போங்க. இப்படி சொல்லுவாங்களா இல்லையா? ஒவ்வொரு நபியும் அவர்கள் வாழ்வில் செய்துவிட்ட ஒரு தவறை சொல்லி, நான் அந்த தவறுக்கு இலக்கானவன், எனவே நீங்கள் முகமது ரசூலாட்ட போங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட மக்கள் போவாங்கன்னு வருது. சஹீஹுல் புகாரியினுடைய இந்த நீண்ட ஹதீஸ்ல நீங்க அந்த இடத்தை மட்டும் கவனிச்சீங்கன்னா தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போறப்போ அவங்க மட்டும்தான், நான் இதை பண்ணிட்டேன் அதனால நீங்க அங்க போங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களாம். அங்க போங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. முகமது ரசூலுல்லாஹ்ட்ட போங்க சிபாரிசு செய்வாங்க. எல்லா நபியும் சொன்னது போல் ஏன் சொல்லவில்லை என்று விளக்கம் எழுதுவார்கள் முஹத்திஸீன்கள். வாழ்க்கையில ஒரு சின்ன பாவத்திற்கு கூட வழி வைக்கவில்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஒரு ஈசாவை, பாவம் இல்லாத கரைபடியாத வாழ்க்கையுடைய ஈசாவை உருவாக்கி கொடுத்தது யார்? நிச்சயமாக தாய். அந்த தாய் தான் படிக்க வைக்கணும். அந்த தாய் தான் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். எதுவா இருந்தாலும் கல்வி. அன்பிற்குரியவர்களே, நான் மார்க்க கல்வி உலக கல்வி என்றெல்லாம் சொல்லவில்லை, எல்லா கல்வியையும் சொல்லுகிறேன். சிகரம் தொட வேண்டும், இமயம் செல்ல வேண்டும், உச்சகட்டத்தில். அதுவும் இன்றைக்கு 2000க்கு பிந்தைய உலகம் முழுக்க ஒரு பெரிய கல்வி புரட்சியும் எல்லா தலைமுறைகளும் எல்லா கிராமங்கள் தோறும் படிக்கிற பட்டதாரிகள் உருவாக்குகிற காலத்தில் கல்வி கையில் எடுக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாமல் போன ஒட்டகம் என்று சொல்லுவார்கள். காணாம போன ஒட்டகம் கிடைச்சதுன்னா எவ்வளவு வேகமா, நம்ம பையன்ட்ட ஒட்டகம் எல்லாம் சொல்றதை விட உன் மொபைல் போன் மாதிரி தொலைஞ்சு போச்சு. உன்னோட தொலைஞ்சு போன மொபைல் போனை நீ எவ்வளவு இதா தேடுவ, ரவ்வு பகலா தேடுவான். மீண்டும் மீண்டும் 3 நாளைக்கு 300 தடவை ரிங் விட்டுக்கிட்டே இருப்பான். எடுக்கிறானா பார்க்கலாம். தொலைந்து போன பொருளை நீ தேடுவதை போல் கல்வி தேடு.
அல் குர்ஆனில் இல்ம் என்கிற கல்வி வார்த்தை 80 இடங்களுக்கு மேல் வருகிறது. சஹீஹுல் புகாரியில ஒரு பாடத்திற்கு பெயர் கிதாபுல் இல்ம், கல்வி. 102 ஹதீசுகளை பதிவு செய்கிறார்கள் இமாம் புகாரி. 102 ஹதீசுகளும் கல்வி சார்ந்தவை, எல்லாம் இல்மு சார்ந்தவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய கல்விகள், அல்லாஹு அக்பர், உங்களுக்கு தெரியும், படியுங்கள் ஓதுங்கள் என்று தான் தொடங்குகிறது. எழுதுகோளின் மீது சத்தியம் என்று தொடங்குகிறது. வானம் பூமிகளுடைய ஆராய்ச்சியை குறித்து 750 வசனங்கள் இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். மஆரிஃபுல் குர்ஆனுடைய ஆசிரியர், உர்துனுடைய தப்சீர் மஆரிஃபுல் குர்ஆன், அதனுடைய முன்னுரையில் எழுதுகிறார்கள். அதனுடைய ஆசிரியர் 750 வசனங்கள் குர்ஆன்ல வானம் பூமியினுடைய ஆய்வை பற்றி இருக்கிறது. குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டும் இல்ல, குர்ஆன் சூரா யாசீனுக்கும் சூரா வாக்கியாவுக்கும் மட்டுமல்ல, குர்ஆன் குல் சூறாக்களை மட்டும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வதற்கல்ல, அது ஒரு ஆய்வு புத்தகம், ஆய்வை தூண்டுகிற புத்தகம். தொடர்ந்து நீண்ட காலமாக இதே தமிழ் மண்ணில் ஒரு 50 வருஷமாக நாங்கெல்லாம் மைனாரிட்டி மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி நாம புலம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? கல்வியை ஆயுதமாக கையில எடுத்திருந்தால் நாங்கள் சிறுபான்மை என்கிற புலம்பல தேவையில்லை. யூதன் என்ன பெரும்பான்மையா உலகத்தில்? இந்த நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் பெரும்பான்மையா? அவர்கள் எல்லாம் என்னைக்காவது நாங்கள் சிறுபான்மை மக்கள் என்று புலம்பி பார்த்திருக்கிறோமா? மைனாரிட்டி என்பதை ஒரு பரிதாபமும் பச்சாதாபமும் ஏற்படக்கூடிய வார்த்தையாக பொதுவெளியிலே அதை சொல்லி தங்கள் மீது இரக்கத்தை திருப்புகிற ஒரு சூழலில் யூதன் இல்லை, பிராமின் இல்லை. எங்கு எதை கையில் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தீர்மானித்து கையில் எடுத்தான், உலகம் அந்த சிறுபான்மையை தான் உலகமே உற்று பார்க்கிறது. வருஷ வருஷம் நோபல் பிரைஸ் அறிவிக்கிறான், 3 பிரைஸ் 4 பரிசு அறிவிக்கிறான், 2 பேர் இஸ்ரேல். மொத்தமாக 1-2 கோடிகள் இல்லாத ஒரு ஆகச் சிறுபான்மை சமூகம். அவனுடைய தந்திரமும் அவனுடைய சதிகார திட்டங்களும், நாம் அதை பத்தி பேசல. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல கேட்கிறேன். ஒரு சிறுபான்மை சமூகம் கல்வியால் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்தியது நிச்சயமாய் அவனுடைய கல்வி. 4 நோபல் பரிசுல 2 பரிசு அங்க போதுங்க. இதெல்லாம் நம்ம ஊர் தேர்தல் மாதிரி ஏமாத்து வேலை செஞ்சு வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. அவன் அங்கேயும் அவன் அதற்கென்று ஆய்வு செய்திருக்கிறான், படித்திருக்கிறான். டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை விரும்புகிற பல்வேறு நாடுகள் அவனை கூப்பிட்டு மஷூரா கேட்குது, நாங்க எப்படி பண்ணிக்கலாம். சொட்டு நீர் பாசனத்திற்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள், இராணுவத்தை மேம்படுத்துவதை குறித்து உலகத்தின் எக்கச்சக்கமான நாடுகள். அவன் எப்படி வகுப்பெடுக்கிறான்? ஒரு சிறுபான்மை சமூகம் படித்தான், ஆய்ந்தான், ஆராய்வில உச்சகட்டத்திற்கு போனான். உலகத்தினுடைய வளங்களை எல்லாம் தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். எந்த அளவுக்கு தெரியுமா? யூதர்களும் நசராக்களும் வளர்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, நசராக்களையும் சமயங்களில் இப்போது யூதம் மிகைத்து கொண்டிருக்கிறது. ஆஸ்பத்திரிகள்ல மெடிக்கல்கள் எல்லாம் இந்த பிளஸ் குறி போட்டிருப்பாங்கல்ல, அதை சிலுவை குறியோ என்னமோ போட்டிருப்பாங்களா இல்லையா? பிளஸ். ஆம்புலன்ஸில் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா, மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா, அப்போ லோன் போடுவாங்க, அந்த பிளஸ் குறி இருக்கும். அது ஒரு வகையில் மருத்துவ குறியீடு, ஒரு வகையில் கிறிஸ்தவ குறியீடு. ஆனால் காலம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வரலாறு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பாம்பும் கைத்தடியும். குர்ஆன் அப்படித்தானே வரலாறு. கைத்தடியை தூக்கி போட்டார்கள், பாம்பாக மாறுகிறது அல்லவா? இன்னைக்கு அந்த சிம்பல் யூதர்களின் சிம்பல். ஒரு அசா குச்சி, அதை ஒரு பாம்பு கீழிருந்து மேல் வரை சுற்றி கொண்டிருக்கும். இன்னைக்கு ஆஸ்பத்திரிகளில், பெரிய பெரிய மருத்துவ நிறுவனங்கள்ல பிளஸ் இருந்த இடத்துல சிலுவை எடுக்கப்பட்டு இப்போது அந்த குறி வந்து உட்கார்ந்திருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த மருத்துவ உலகத்தின் பிதாமகன்களாக இருக்கிற கிறிஸ்தவ சமூகத்தை ஒரு சின்னஞ்சிறிய யூதய சமூகம் பின்னுக்கு தள்ளி, இன்னைக்கு நீங்க டாக்டர்கள்னு போட்டு போற வாகனங்களின் பின்னாலே அந்த டாக்டருக்குள்ள சிம்பல்ல
மருத்துவமனைகளுக்குள்ள சிம்பல்கள்ல பாருங்க, ஒரு அசா குச்சி இருக்கும், கீழிருந்து பாம்பு சுற்றி இருக்கும். உலகம் முழுக்க என் கட்டுப்பாடு என்று யூதன் சொல்லாமல் சொல்லுகிற சிம்பல் அது. அது குறியீடு. அப்ப ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்தவ சமூகத்தினுடைய மருத்துவ உலகத்தின் ஏகாதிபத்தியத்தையே அசைத்து பார்க்கிற அளவுக்கு ஒரு சிறுபான்மை சமூகம் மேல வருவதற்கு காரணம் அவன்கிட்ட என்ன இருந்துச்சோ இல்லையோ, கல்வி இருந்தது. கல்வி இருந்தது. கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு வரையும் உலகத்தில் வியாபித்திருப்பதற்கும், எக்கச்சக்கமான நாடுகள் பிரிட்டன் காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்ததற்கும் பின்னாலே என்ன காரணம்? கல்வி இருந்தது, கான்வென்ட்டுகள் இருந்தது, மருத்துவமனைகள் இருந்தது. இன்றளவுக்கும் படை வீரர்களை மாத்திரம்தான் வெள்ளையர்களை துரத்தினோமே ஒழிய கல்வி கூடமும் ஆஸ்பத்திரியும் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்களை நாம் துரத்தவில்லை. இந்திய நாடு துரத்தவில்லை. நீங்கள் இங்கே இருந்து கல்வி பணி ஆற்றுங்கள் என்று தான் சொன்னோம். சொல்ல போனால் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு முஸ்லிம் சமுதாயம் தான் வாரிசு. கையெழுத்து போடுவதற்கு ஐரோப்பியன் பழகி கொண்டிருந்த காலத்திலேயே தத்துவம் சார்ந்த கிதாபுகளை எழுதி குவித்தது இஸ்லாமிய சமுதாயம் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு. இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்கிறதுனால சொல்றேன். இமாம் ஷாஃபியினுடைய சிறப்புகளை குறித்து ஒரு கிதாப் எழுதியது இமாம் ராசி. கிதாபுக்கு பேரு மனாகிபுல் இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபியின் சிறப்புகள். அந்த கிதாபில் உள்ள ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, ஒரு 2 வரி. கல்வியும் கல்வியாளர்களும் கல்வி நிறுவனம் நடத்துபவர்களும் படித்தவர்களும் கவனிக்க வேண்டும் அந்த செய்தியை. என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இமாம் ஷாஃபி மனாகிபுல் இமாம் ஷாஃபியில இருக்கிறது. உண்மையாகவே ஹராம் ஹலால் என்கிற மார்க்க அறிவுக்கு, அந்த கல்விக்கு பின்னால் உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வி மருத்துவ கல்வி. சொல்லுவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லா அஅலமு பஅதல் ஹலாலி வல் ஹராமி அஃதல மின் இல்மி திப்பி. இல்மு திப் என்றால் மருத்துவ கல்வி. சொல்லிட்டு அடுத்த வரி இமாம் ஷாஃபி எழுதுகிறார்கள், இந்த முஸ்லிம்கள் ضيعوا ثلث العلم ووكلوه الى اليهود والنصارى. கல்வியின் 1/3 பகுதியாக இருக்கக்கூடிய மாபெரும் கல்வியான மருத்துவத்தை வீணாக்கி விட்டது முஸ்லிம் சமூகம். யகூதி நசராக்களிடத்திலே இவர்களாக ஒப்படைத்து விட்டார்கள். சொல்லுவது இமாம் ஷாஃபி. வவக்கலூஹு இலல் யஹூதி வன்னஸாரா. யூதர்களிடம், நசராக்களிடம், வேதக்காரர்களிடம் மருத்துவ படிப்பை எல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டீர்களே முஸ்லிம்களே, இது நியாயமா என்று கேட்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலகத்தில் என்னென்ன துறை சார்ந்த ஞானங்கள் இருக்கிறதோ அந்த எல்லாவற்றையும் முஸ்லிம் சமுதாயம் கையில் எடுக்க சொல்லித்தான் குர்ஆன் வலியுறுத்துகிறார். நீங்கள் குர்ஆனை துறந்து எங்க போனாலும் அந்த தொழில் சார்ந்த, கல்வி சார்ந்த, ஒவ்வொரு துறை சார்ந்த முன்னேற்றங்களை பேசுகிற பெரிய பெரிய விற்பனர்களை அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை நபியாக பார்க்கிறோம். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கை நடத்தி கொண்டிருக்கிறார். இரும்பை எடுத்து பற்ற வச்சு, ஒர்க் ஷாப் வச்சு, இரும்பை வளைச்சு, குர்ஆன்ல அவர் என்னென்னவெல்லாம் அந்த பற்றையில செஞ்சாருன்னு வருது. அந்த தேக்ஸா, அந்த மூடி, அந்த கவசத்துக்கு தடுக்கிற அந்த கவசம், என்னென்னவெல்லாம் அவருடைய இரும்பு பற்றையில மேனுஃபேக்சரிங் ஆச்சோ அதையெல்லாம் சொல்றான். வகுதூரிர் ராசியாத்தி யஅமலு அல தாவூத ஷுக்ரா குர்ஆன்ல வருது. வகத்திர் ஃபிஸ் சர்த், என்னென்னவெல்லாம் அந்த ஒர்க் ஷாப்ல தயாராச்சு. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாமை குர்ஆனில திறந்தால் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேசுகிறார். துல்கர்னைன் என்று ஒரு மன்னரை பற்றி போய் குர்ஆனை திறந்தால் அவர் சிவில் இன்ஜினியரிங் பேசுகிறார். பெருஞ்சுவரை கட்டி முடித்த வரலாறு கஹ்ஃப் அத்தியாயத்தினுடைய கடைசியில வருகிறது. அன்பிற்குரியவர்களே, நீண்ட நேரம் இந்த வரலாற்றையே சொல்ல வேண்டியதில்லை. நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். துறை சார்ந்த எல்லா கல்விகளையும் கையில் எடுத்து போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. அந்த தூரத்திற்கு மிக முக்கியமான அவசியமான தேவை கல்வி. அதற்காக திட்டமிட வேண்டும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய திட்டத்தை தூர நோக்கோட இங்க இருக்கிறவங்க யோசிச்சிருக்கணும். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு
50 வருஷத்துக்கு பின்னாடி சுமார் 1400 பேர் படிக்கிறாங்கன்ற செய்தி இருக்கா இல்லையா? 1400 பேருடைய கல்விக்கு 50 வருடத்திற்கு முன்னாலே தோன்றிய தூர பார்வை காரணம், திட்டமிடல் காரணம். ஹிஜ்ரத் என்பது இந்த மார்க்கத்தில் திட்டமிடக்கூடிய செய்தி, கணக்கெடுப்பு என்பது இந்த மார்க்கத்தில் திட்டமிட்ட செய்தி. ஒரு மதீனா நகரத்தினுடைய கட்டமைப்பு, பெருமானாருடைய திட்டமிடல்கள் இல்லாத சமுதாயம் விளங்காது. அந்த திட்டமிடல் இன்றைக்கு கல்வியை கையில் எடுப்பதிலே இருந்து வேண்டும். நான் அதே சமயம் நீங்கள் கல்வியை கையில் எடுத்து சிகரம் தொட வேண்டும் என்று பேசுகிற அதே நேரத்தில் இன்னொன்றை சொல்லுவேன். வெறும் பட்ட படிப்பு வேலைக்காகாது. ஒழுக்கத்தோடு சேர்ந்து படிப்பு வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும். அதனால் தான் நீங்கள் எங்கு கல்வி கிடைத்தாலும் போங்க என்று சொல்லுவதை விட கொஞ்சம் ஒழுக்கத்திற்கும் முக்கியத்துவம் தருகிற, மார்க்கத்தையும் கொஞ்சம் அட்டாச்சாக சேர்த்தி தருகிற இது போன்ற பள்ளிக்கூடங்களை முன்னிலைப்படுத்துவது அதனால் தான். இந்த நிறைய பேர் கல்வி கத்துட்டாவே அவர் படிப்பாளி, அவர் பண்டிதர்னு, ஒழுக்கம் சேரலைன்னா நீ படிச்ச படிப்புக்கு மரியாதையே இல்லை. ஒழுக்கமும் கல்வியும் சேர்ந்தாக வேண்டும். நான் குறிப்பாக பசங்களை எல்லாம் உருவாக்குற இடத்துல இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்றேன். எம்பையம் பிஎஸ்சி, எம்பையம் பிஇ, எம்பையம் எம்டெக், நீ எல்லாம் ரைட்டு தான். எம்பையம் பிஹெச்டி, என்ன பட்டம் வேணாலும் இருக்கலாம். படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒழுக்கமும் சேர்ந்து இருந்தா அவன் படிச்சது கல்வின்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் ஏதோ வயிற்ற கழுவிக்கிறதுக்காக என்னமோ வாங்கியிருக்கிறான் ஒரு பட்டம், அதை வச்சா ஒரு 10,000 20,000 சம்பளம் கிடைக்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஒழுக்கத்தோடு சேர வேண்டும். படிச்சவன்னா ஒழுக்கத்தோடு இருப்பான்னு ஒரு கான்செப்ட் எல்லா பாமரர்கள்ட்ட கூட இருக்கு. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க ஒரு 2 வீலரில் போறீங்க, ஒரு சைக்கிள்லையோ ஒரு ஸ்கூட்டர்லையோ போறீங்க, ஒரு சின்ன சந்து, யாரோ ஒரு பாமரன் ஒருத்தன் அவன் நடந்து போயிட்டு இருக்கான், கிராமத்தாளுன்னே வச்சுக்கோமே, அவன் மேல டக்குன்னு இடிச்சிடுறீங்க. இடிச்ச உடனே அவன் திரும்பி பார்ப்பான், பார்த்த உடனே ஏதாவது திட்டுவான்னு நினைக்கிறீங்க, பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கேம்மா. நீங்க உடனே இதெல்லாம் என் சிலபஸ்ல வரலன்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? என்ன படிச்சவன்? படித்தவனாக இருப்பவன் அத்துமீற மாட்டான். படிப்பவனாக இருப்பவன் பண்பாட்டோடு நடப்பான். படிப்பவனாக இருப்பவன் பப்ளிக் பிஹேவியர்ஸ்ல அவன் சரியா இருப்பான் என்று ஒரு பார்வை பாமரர்களிடத்திலே கூட இருக்கிறது. ஆனால் இவன் படிக்கிறான், பட்டம் வாங்குகிறான், ஆனாலும் கூட இவன் ஒழுக்க மேம்பாடுகள் இல்லாதவனாக இருக்கிறான் என்றால், குறிப்பாக இன்றைக்கு படிப்புகளோடு சேர்ந்து ஒழுக்கத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாடு முழுக்க இளைஞர்களிடம் 10ஆம் வகுப்பிலே இருந்து பட்டப்படிப்பு வரை உள்ள இளைஞர்களிடம் போதை பழக்கம் பெருகி வரக்கூடிய ஒரு காலத்தில் தான் நீங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வயதுக்கு மீறிய முதிர்ச்சி என்பது இன்றைக்கு சமூகம் சார்ந்த பெரிய கவலை. கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. அதாவது யார் யாருக்கு இப்ப என்னென்ன வயசோ அந்த வயசுல அவங்க இல்லை, அந்த வயதுக்கு மீறிய முதிர்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு 10 வயசு பையன், அவனுக்கு நாமெல்லாம் 10 வயசுல இருந்தப்ப என்ன தெரிஞ்சமோ அந்த அளவு மட்டும்தான் தெரியணும். ஆனா அப்படி இல்லை, அவன் ரொம்ப அட்வான்ஸா இருக்கான். அட்வான்ஸ் என்பது ரொம்ப நல்ல விஷயத்தில் இருந்தால் பரவாயில்லை, கெட்டு போவதில் கூட வயதுக்கு மீறிய முதிர்ச்சியை இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பங்களும் ஊடகங்களும் அவனுக்கு கொடுத்து விட்டது. மிக மோசமான ஒரு சூழலை நாம் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறோம். போதைக்கு அடிமையானவர்கள், சினிமாவுக்கு அடிமையானவர்கள், பெரியவர்களை மதிக்காதவர்கள், ஆடம்பர வாழ்க்கை விரும்புபவர்கள். சில பேர் அவன் பையன் வந்தானா 5 லட்சம் கூடவே வருது. அவன் வச்சிருக்கிற மொபைல் 1.5 லட்சம் ரூபா. அவன் என்னமோ செயின் போட்டிருக்கான், என்னமோ பிரேஸ்லெட் போட்டிருக்கான், அவன் நடந்து வந்தாவே 5 லட்சம் வருது. சில பேர் எல்லாம் உச்சகட்டமான ஆடம்பர வாழ்க்கை. நான் ஆண்களை மட்டும் சொல்லவில்லை, பெண்களையும் சொல்றேன். இது என்ன விதமான வாழ்க்கைன்னு தெரியல, இது என்ன விதமான போங்குன்னு தெரியல. நீங்க துணி வாங்கி கொடுத்தது, நீங்க பொருள் வாங்கி கொடுத்த காலமெல்லாம் போயிருச்சு. அது எல்லா கடையும் இதுக்குள்ளேயே வந்துருதா, மொபைலுக்குள்ளேயே வந்துருதா? அது வீட்டிலிருந்து பிள்ளைங்க அதை கிளீனாக எடுத்து அந்த தளத்தை எடுத்து வச்சு செலக்டும் பண்ணிட்டு அமுத்துட்டான்னு கேட்குது. அமுத்தனா காலையில் 9 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துருவான்.
டோர் டெலிவரியில் வந்துடும். நீங்கள் ஒன்றும் பார்க்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கெல்லாம் முடிவும் பண்ணிடுதுங்க. இந்த ஒரு 20,000 வருது அமுத்திட்டுமா அப்படிம்பாங்க. ஒரு 20,000 ஒன்று இப்படி பிடிச்சிக்க வேண்டியதுதான், ஜோப்பையோ ஆர்டியோ அவன் அமுத்திடுவாங்க. காலைல 9 மணிக்கு அவ்வளோதான், யுவர் ஆர்டர் இஸ் ரெடி டு டெலிவரி கொடுத்துட்டு போயிடுவான். நாடு இன்னைக்கு இருக்கிற, அதாவது ஆடம்பர சமூகம், ஆடம்பரமான வாழ்க்கையை எல்லா ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் விரும்புகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளுகிறோம். நான் அதனால் தான் சொல்லுகிறேன், வெறும் பட்டப்படிப்புகள் மாத்திரமல்ல, அந்த படிப்புகளும் வேண்டும், அத்தோடு சேர்ந்து ஒழுக்க மாண்புகள். உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, உங்கள் ஊருக்கென்று ஒரு மரபு உண்டு, மண் சார்ந்த மரபு மரியாதையும் உண்டு. இவைகளெல்லாம் படிப்போடு சேர்ந்து அதுவும் வேண்டும். இதுவெல்லாம் இருந்தால்தான் அர்த்தம். ஆனா இன்னைக்கு சிதைந்து போய்விட்ட ஒரு கலாச்சாரம். வருத்தமா இருக்கு, நிறைய விஷயத்தை ஓப்பனா பேச முடியல. முதல்ல எல்லாம் இல்லைன்னு சொல்லலாம், இப்ப அதிகமா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல எல்லாம் வயசு பெண்களுடைய பேரையோ படங்களையோ போட்டு காணவில்லைங்கிற விளம்பரம் அதிகமா வருது. 3 நாளைக்கு அப்புறம் கிடைச்சிட்டாங்கிற விளம்பரமும் அதிகமா வருது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். என்ன நடக்கிறது? நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு யார் இப்படி எல்லாம் வழிவகுத்து கொடுத்தது? யாரோடோ பழகுவதும் யாரோடோ போவதும் வருவதும், கட்டுப்பாடுகளை தாண்டிய எல்லை தாண்டிய திருமணம் ஒளித்து மறைத்து நடத்தப்பட்ட காலம் போய் பப்ளிக்ல பகிரங்கமா பத்திரிகையை ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றான். பெண் மாப்பிள்ளை பேர்ல இது வேற இது வேற, உச்சகட்டமான எல்லை தாண்டிய பயங்கரவாதம். அது பப்ளிக்ல வருது மட்டுமல்ல, மேடையிலே அந்த மாப்பிள்ளையோடு பெண்ணோடு 2 தரப்பு பெற்றோர்கள் நின்று போஸ் கொடுத்து, காலப்போக்கில் இதுவெல்லாம் தப்பில்லை, நீங்களும் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லாமல் சொல்லுவதை போல இன்றைக்கு எவ்வளவு மோசமாகிவிட்ட ஒரு கலாச்சார சீரழிவு. இதுக்கு பேரு பண்பாட்டு சிதைவு. உலகத்தில் எதை இழந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த பண்பாட்டை, சொந்த கலாச்சாரத்தை, சொந்த மண் சார்ந்த மரபுகளை இழந்து விட்ட சமூகம் ஜெயிக்க முடியாது. வேணா உண்டு காசு நிறையா இருக்கலாம், வேணா உன் வீடு வாசல் பெருசா இருக்கலாம், நீ வச்சிருக்கிற வாகனம் எல்லாம் பயங்கரமா இருக்கலாம், ஆனால் பண்பாடுகளால் கலாச்சாரத்தால் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டார்கள். எங்கேயோ போய்விட்டு அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் அவனுக்கே பிடிக்க மாட்டேது. அதையெல்லாம் இழுத்துட்டு இவன் உட்காந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பின்பற்றிட்டு இருக்கான். வெளிநாடுகளின் தொடர்புள்ளவர்கள் நிறைய இருக்கிறீர்கள் என்பதால் சொல்லுகிறேன். வெளிநாடுகளில் குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்களில் சமீப காலத்தினுடைய ஆய்வாளர்களின் கவலை என்ன தெரியுமா? நிக்காக இல்லாமலே வாழுவது என்பதை இன்னைக்கு ஃபேமஸா அடுத்த தலைமுறை நினைக்குது. புள்ள பெத்துக்க மாட்டேன்னு நிறைய பேர் பேட்டி கொடுக்கிற அளவுக்கு அங்குள்ள சமூகத்தினுடைய யதார்த்த நிலை போய்விட்டது. மோசமான ஒரு கலாச்சார சிதைவு நம்மை சுற்றியும் நடக்கிற நேரத்தில் தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிறது தெரியுமா, அவன் படிச்சுட்டான் இல்ல, படிப்போடு சேர்ந்து ஒழுக்கமும் கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, வணக்கங்களை சொல்லிக் கொடுத்ததை விட ரசூலுல்லாஹ் ஒழுக்கங்களைத்தான் அதிகம் சொல்லி தந்தார்கள். நீங்க வேணும்னா ஒரு பட்டிமன்றம் நடத்துங்க, இந்த அணியில பேச நான் தயார். பெருமானார் சொல்லி கொடுத்தது வணக்கங்களா ஒழுக்கங்களா? நிச்சயமா ஒழுக்கங்கள். தொழுகையை சொல்லிக் கொடுத்ததை விட, சஜிதாவை சொல்லிக் கொடுத்ததை விட, நோன்பையும் ஜக்காத்தையும் சொல்லிக் கொடுத்ததை விட எத்தனை எத்தனை நூற்றுக்கணக்கான நபிமொழிகள் ஒழுக்க மாண்பை சொல்லி தந்தது. ஒருத்தர் ஜட போட்டு முடி வச்சிருக்கார், ஆம்பளை தான். இன்னைக்கு சில பேர் அப்படி வச்சிருக்கான். 2 வீலர்ல போறப்ப வித்தியாசமா இருக்கும், ஜட மாதிரி பூ மட்டும்தான் வைக்கணும். அப்படி இருக்கா இல்லையா? கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் சொல்லுவது அபூதாவுதில் இருக்கிறது, பாபு கத்இல் ஜும்மா, அபூதாவுதில் உள்ள ஹதீஸ் இது. உங்களில் ஒருத்தர் ஏன் இப்படி முடி வச்சிருக்காரு? ஹல்லா கத்அ ஜும்மத்தஹு, தன்னுடைய கொண்டையை வெட்டிக்கிட்டாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிமிஷமே அந்த சபையிலிருந்து எந்திரிச்சு போய் கிளீனாக வெட்டி கொஞ்ச நேரத்தில் கட் பண்ண வேண்டிய ஜடை கொண்டையெல்லாம் போயிடுச்சு, உட்காந்துட்டார். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா சிகப்பு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு,
அதெல்லாம் ஒரு காலத்தில் பெண்கள் போடுற மாதிரி இருந்தது. இப்போல்லாம் ஆம்பளைகளும் அப்படித்தான் பெண்களுடைய கலர்லேயே போடுறான், பூரா ஒரே மாதிரி கலரில். சில கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்கிற மாதிரியே 15 பேர் நிற்கிறான். எல்லாம் சிகப்பு சட்டை, எல்லாம் பச்சை சட்டை, எல்லாம் இந்த சட்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிறம் தேவையில்லையேன்னாங்க. அதுவும் அவர் பேரை கூட சொல்லலை, ஹதீஸ்ல அப்படி தான் வருது. உங்களில் சில பேர் இவ்வளவு அடர்ந்த நிறத்தில் அது தேவையில்லையேன்னாங்க. மெதுவாக அப்படியே எந்திரிச்சு போய் வேற சட்டையை மாற்றிட்டு வந்து உட்காந்துட்டார். ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு தலை சீவாம ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. ஏதோ அப்படியே கூட மாதிரி களைச்சு கிடக்குது, அப்படியே வந்து உட்கார்றாரு. கொஞ்சம் கிண்டலா, அலா யஜிது அஹதுக்கும் மா யும்ஷிது ஷஅரஹு, உங்களில் ஒருத்தருக்கு சீவருக்கு சீப்பு கிடைக்கல போல தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. நேரடியாக நீ ஏப்பா இப்படி வந்திருக்கேன்னு கேட்கறது ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் இல்லை. அலா யஜிது அஹதுக்கும் மா யும்ஷிது ஷஅரஹு, தன்னுடைய முடியை சீவி கொள்ளுவதற்கு அவருக்கு சீப்பு கிடைக்கவில்லையா உங்களில் ஒருத்தருக்குன்னாங்க. மெதுவாக அப்படியே எந்திரிச்சு போய் அவர் கிளீனாக சீவிட்டு வந்து உட்காந்துட்டார். இப்போவெல்லாம் சீவாமல் இருக்கிறது தான் ட்ரெண்டு. உங்களுக்கு தெரியுமல்ல, நல்லா சீவி இருந்தாலும் பைக்கில் போயிட்டு இருக்கிறப்ப பைக்கை நிறுத்தி களைச்சி விட்டுட்டு திரும்ப எடுத்துகிட்டு போகிறான். வண்டி ஓட்டவே இன்னும் கரெக்டாக சீவி இருந்தால் ஆகாது. சில பேரெல்லாம் கம்பி வேலி மாதிரி முடி வச்சுருக்கான், பயங்கரமாக இருக்குது. எந்த குழந்தை பார்த்தாலும் பயந்துக்கும். நீங்கள் வந்து பூச்சாண்டியை காட்டியெல்லாம் சோறு ஊட்ட வேணாம், இந்த இவனை பாருன்னு காட்டினீங்கன்னா போதும். மோசமாக இருக்கிறது நிலைமை. இப்போ நான் கேட்பது, தலை சீவாமல் வந்தவரை சீவ சொல்லுவது நாயகம். துணி அசிங்கமாக போட்டு வரக்கூடிய முகத்தில் அடிக்கிற அடர்த்தியான வண்ணத்தை மாற்றிக்கொள்ள சொல்லுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொண்டையோ ஜடையோ தொங்க விட்டு கொண்டு வருகிற ஆண் சமுதாயத்தை இது தேவையில்லையே என்று சொல்லுவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் வணக்கங்கள் அல்ல, ஒழுக்கங்கள். கிழிஞ்ச பனியன் போட்டு வர்றாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டுட்டே கேட்டாங்க, காசு இல்லையான்னாங்க. நல்ல ட்ரெஸ் போடுறது இருக்குன்னார். அந்த ஹதீஸ் முழுமையாக சொல்கிறேன். என்ன காசு இருக்குதுன்னாங்க. ஆட்டு மந்த வச்சிருக்கார். சில கோடீஸ்வரன் சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல, கிழிஞ்ச பனியன் போட்டு. அந்த லிஸ்ட்டு ஆட்டு மந்த வச்சிருக்கேன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல் யூர அஸ்ரு நிஅமத்தில்லாஹி அலைக், புகாரில இருக்குது. ஃபல் யூர அஸ்ரு நிஅமத்தில்லாஹி, அல்லாஹ் உனக்கு கொடுத்த நிஅமத்து உன்னிடம் பார்க்கப்பட வேண்டும். நடிக்க கூடாது கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு, இல்லாதவன் மாதிரி. இல்லாதவன் கிழிந்த ஆடை உடுத்தட்டும், கந்தலை அவன் உடுத்தலாம், நீ ஏன் உடுத்துகிறாய்? கிழிந்ததை அவன் உடுத்தலாம், காசு இருக்கிற நீ ஏன் உடுத்துகிறாய்? அல்லாஹுவின் நிஅமத்து உன் மீது பார்க்கப்பட வேண்டும் என்றார்கள். அவர் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டதில்லை. இப்ப இதுவெல்லாம் ஒழுக்கங்கள், லைஃப் ஸ்டைல் குறித்த பெருமானாருடைய வழிகாட்டல். வணக்கங்களை சொல்லிக் கொடுத்ததை விட ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒழுக்கம் எல்லாம் கிடையாது. அவர் பாட்டில் 2 MA 3 MSc என்னென்னமோ முடிச்சிருப்பார். அவர் தெருவில் ஒரு ஓரமா நின்று சிறுநீர் கழிக்காதீர்கள்னு போட்டிருக்கிற இடத்துல அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பார். ரோட்ல எதையாவது வாங்கி சாப்பிட்டே போவார். இந்த பப்ளிக், இந்த மேனர்ஸ்ங்கிறாங்கல்ல, சமூகம் சார்ந்த ஒழுங்கே இல்லாமல் ஒரு பட்ட படிப்பு உருவாகக்கூடாது. முதல்ல எல்லாம் வந்து ஸ்கூல் பீரியடுகளில் இந்த மாரல் சயின்ஸுக்குன்னு ஒரு பீரியடு தனியாக வச்சுருந்தாங்க இல்லையா, நீதி போதனை. இப்போலாம் இருக்கான்னு தெரியல. குறிப்பாக இஸ்லாம் சார்ந்து போதிக்கிற கல்வி கூடங்களில் நீதி போதனைக்குன்னு சொல்லி அது கண்டிப்பாக வைக்க வேண்டும். இந்த காலத்தில் நம்ம பாட்டில் பாட்னி ஜுவாலஜி பயாலஜின்னே போயிட்டு இருந்தா அவன் வேற ஜீல இருக்கான். அவனை பிடித்து இழுத்து கொண்டு வந்து மார்க்கம் சார்ந்ததை சொல்லி தர வேண்டும். ராத்திரி 1 மணி 2 மணி தூங்க செல்லுகிற இன்றைய இளவல்களினுடைய தூக்க நேரம் 1 மணி 1 மணிக்கும் அவன் விட மாட்டான். மொபைல் தானா மவுத்தா போய் என்னை விட்டுடான்னு சொல்லி அது மவுத்தாயிரும். அப்புறம் போட்டு அந்த சார்ஜ் பூரா தீந்து அவன் இப்போ எத்தனையோ ஜி போட்டிருப்பான்ல, 1 GB 2 GBங்கிறானு, அந்த ஜிபி எல்லாம் தொலைஞ்சு போய் என்னை விட்டுருச்சின்ட்டு அது மவுத்தாகுமல்ல. அப்போ அப்படி தூங்கிடுவான். ராத்திரி 2 மணிக்கு நான் வந்து
பசங்களை மாத்திரம் சொல்கிறாருன்னு பிள்ளைங்க நினைக்க வேண்டாம். எனக்கு உங்களை பற்றியும் நிறைய கேள்விப்படுறோம். ஆமாம், என் பிள்ளையெல்லாம் ரொம்ப தக்குவாவான புள்ள, நிஸ்வானில் ஓதுங்கிறாங்க. ராத்திரி 2 மணிக்கு பெட்ஷீட்டுக்குள்ளே லைட் எரியுது. ஆமாம், யார் ராத்திரி 1:30 மணிக்கு ஏன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறான்னு தெரியல, இது வலைக்கும் சலாம்னு இது அனுப்புது. இல்லை என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்னு சொல்கிற அத்தா வாப்பா உம்மாட்ட கேட்குற உங்கள் புள்ள ராத்திரி 1:30 மணிக்கு கிராத்து கேட்குதா, பயான் கேட்குதா? எனவே தூக்கத்திலே, நடப்பிலே, பேச்சிலே, நடைமுறையில எல்லாத்திலேயும் நம்முடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, ஒழுக்க மாண்புகளை இழந்திருக்கிற ஒரு சமூகத்தினுடைய கல்வி புரட்சி என்ன தெரியுமா? ஒழுக்கமும் சேர்ந்து தருவது இன்றைக்கு கல்வி புரட்சி. எனவே எந்த கல்வியும் இந்த பழம் புளிக்கும் என்று ஒதுக்க வேண்டாம். எந்த படிப்பும் உலகத்தின் சாதனைகளை தொட கல்வியை கையில் எடுங்கள். ஆனால் உலகத்தில் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்கள் மார்க்க ஒழுங்கு, உங்கள் வீட்டின் ஒழுங்கு, உங்கள் ஊருடைய மண் சார்ந்த ஒழுங்கு, இந்த சுய அடையாளங்களை எல்லாம் இழக்காத வகையில் உங்களுடைய படிப்பும், உங்களினுடைய வேலையும், உங்களுடைய எந்த செயல்பாடுகளும் அமைந்துவிட வேண்டும். அதுதான் இந்த 50வது ஆண்டு பொன்விழாவினுடைய நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்க மாண்புகளோடு அடுத்த தலைமுறையை உருவாக்குங்கள். எனக்கான நேரம் நிறைவாகி இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல கல்வியை, ஒழுக்கத்தை, பெரியவர்களை மதித்து வாழுகிற தலைமுறையை, ஊரினுடைய பெயர் போற்றுகிற நல்ல தலைமுறையை அல்லாஹ் இந்த மண்ணிலே ஏற்படுத்தி தருவானாக. 50 ஆண்டை கடந்திருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் பல நூற்றாண்டு விழாக்களை காண எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக என்று வல்லோன் அல்லாஹுவிடத்திலே வேண்டி பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.